உனக்கு வேண்டியதை கொடுத்து ஒவ்வொரு நேரமும் உன்னை பார்த்து சொல்லுவார், பயப்படாத. நீ என்ன செய்யாத? பயப்படாத. பயப்படாதே என்று சொல்லுவது என்னுடைய வார்த்தைகள் மட்டும் வேத புஸ்தகத்தில் 360 தடவை குறிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது? 360 நாட்கள் இருக்கிறது. இந்த 360 நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழும்பும்போது உங்களை உருவாக்கினவரே உங்களை பாதுகாவலராக இருக்கிறார், உங்கள் காப்பாளராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைத்தா நீங்கள் பயப்படுவீங்களா? எதற்கும் நீங்கள் அஞ்ச மாட்டீங்க. எதற்கும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அஞ்ச மாட்டீங்க. அப்போ பயம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவையில்லை? பயம் தேவையில்லை. எதற்காக நாம் பயப்படுகிறோம்? நமக்கு ஏதோ ஒரு விரோதி என்ன செய்கிறான்? நமக்கு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். என்ன விரோதி நமக்கு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி என்று சொல்லுது. பாவம் செய்ய வைக்கக்கூடிய பாவத்தின் அதிபதியாக இருக்கிற பொல்லாங்கன் மனிதனை என்ன செய்கிறான்? மனிதனை பாவத்துக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறதுனால மனிதன் நாணம் அடைந்து கொண்டிருக்கிறான். தேவனிடத்தில் வர முடியாதவனாக இருக்கிறான். தன்னை மணந்து கொண்டு தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்காக ஜீவனை கொடுத்த, தனக்காக முழு நேரமும் நம் மேலேயே கண்காணிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்போ என்ன செய்கிறான்? வர முடியாமல் அவன் என்ன செய்கிறான்? நாணம் அடைந்தவனாக, வெளிரொக்கம் அடைந்தவனாக, லெச்சை அடைந்தவனாக என்ன செய்கிறான்? தன்னுடைய வாலிப பிராயத்தில் தேவனை கைவிட்டுட்டேனே, தேவன் என்னை விட்டு விலகி விட்டாரே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? விதவையோடு கூட, விதவை என்று சொன்னான்னா தனக்கு பாதுகாவலர் இல்லை, தனக்கு காப்பாளர் இல்லை என்ற நிலையில் இருக்கிற ஒரு தேவனுடைய மகளை பார்த்து, தேவனுடைய மகனை பார்த்து, இதோ நீ பயப்பட வேண்டாம், நீ ஞான வேண்டாம், நீ லட்சிய அடைய வேண்டாம், நீ என்ன செய்ய வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம், உன் வாலிப நாட்களில் இருக்கிற வெட்கத்தை நீ மறந்து, உன் விதையை ஏற்பனுடைய நாட்களை மறந்து இப்பொழுது திரும்பவும் உன்னை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். நீ எனக்கு ஏற்றவளாக உன்னுடைய பாவத்தை மட்டும் விட்டுவிடு, உன்னுடைய அக்கிரமத்தை விட்டுவிடு, உன்னுடைய தவிப்பை விட்டுவிடு, உன்னுடைய போராட்டத்தை விட்டுவிடு, உன்னுடைய பிரச்சனைகளை விட்டுவிடு என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? உனக்கு என்ன நேரிட்டது? பாவத்தின் நிமித்தமாக நீ என்ன செய்யப்பட்டிருக்கிற? உலகம் உன்னை நிந்தித்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்து இறங்காமல் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தில் இருந்து மீட்கப்படுவதற்காக, அக்கிரமத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக நீங்கள் தேவ நீதியை பார்த்து, தேவனுடைய நீதி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உனக்காக ஒரு விலை கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு விலை கிரயம் கொடுக்கப்பட்டது. அவர் என்ன செய்தார்? முழுமையாக உனக்காக பரலோகத்தில் தேவனுக்கு உனக்கு இருக்க வேண்டிய, நீ செய்த தப்பிதத்துக்கு, நீ செய்த பாவத்திற்கு, நீ செய்த குற்றத்திற்கு உன்னை குற்றவாளி என்று அவர் நினைக்காமல் உன்னுடைய குற்றத்தை மன்னிப்பதற்காக அவருடைய இரத்தத்தையே, ஜீவனையே உனக்கு கொடுத்து உன்னை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துவதற்காக, உன்னை நித்திய காலமாய், காலாங்காலங்களாக, நாட்களாக ஒவ்வொரு காலமும் சஞ்சலப்படாம, தவிக்காம, நீ என்ன செய்யக்கூடாது? நாணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, லட்சியடையக்கூடாது என்று உன்னை பயப்படாதுன்னு சொல்லி உன்னை வாலிப நாட்களில் இருந்ததை நீ மறந்து போகாத. திரும்பவும் நீ என்னிடத்திற்கு வா. நீ விதவையானவள் அல்ல, நீ மலடியானவள் அல்ல, நீ ஒன்றுமில்லாதவள் அல்ல, நீ வெறுமையானவள் அல்ல, நான் உன்னை காப்பாற்றுவதற்காக இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களை காப்பாற்றுகிற தேவன் உங்களுடைய மத்தியில் என்ன செய்கிறார்? வந்திருக்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனை என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்? தேவனுக்கும் நமக்கும் உடன்படிக்கை பண்ண வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் வெட்கம் நம்மளை விட்டு போகணும், அவமானம் நம்மளை விட்டு போகணும், பாவம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நாம் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்ன என்று பார்க்கும்போது யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம்.
எகிப்தின் நிந்தையை, எகிப்தில் நீ அவமதிக்கப்பட்டு மரியாதை குறைவாக நடத்தப்பட்டது இருந்ததை உன்னை விட்டு என்ன செய்வேன்? புரட்டி போடுவேன், நீக்கி விடுவேன்